என்னங்க ஒரே அளப்புரிய கூட்டினாங்க. தேவைக்கால ரொம்ப பிரபலமாக நல்லா பேசப்படுற பொருளாக இருந்தாங்க. மக்களுக்கு செய்கிறது என்ன, பிரச்சாரம் பரப்புறது என்ன, ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாவட்ட பொறுப்பை மாற்றி கொடுத்ததுனால விஜய் காரெல்லாம் மறித்து நிறைய பிரச்சனைகளெல்லாம் ஈடுபட்டாங்க. இருந்தாலும் இந்த காலத்தில் யாரை நம்புறதுனே தெரில. எதுக்கு தான் அவங்க அரசியல் வராங்க, யாரை முன்னிறுத்தி, இல்லைன்னா எதுக்காக, எந்த கொள்கைக்காக, என்ன ஒரு கோட்பாடுக்காக வராங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எந்த எண்ணத்தோடு வராங்கன்னே புரியல. அவங்களுக்கே தெரியலையா என்னன்னு தெரில. ஒரு வேளை பதவி கொடுக்கலன்னா உடனே அடுத்த கட்சி தாவிடணுமா? எவ்வளோ தானே அவங்களோட அரசியல் இது. ஏன்னா பணம் கொடுத்தானா அடுத்த கட்சிக்கு மாறிடணுமா? எப்படி இப்போ இவங்க பேசுகிறத நம்புறதா, இல்லைன்னா இவங்க அடுத்த கட்சிக்கு மாறணும்னா அந்த டைமில் பேசுகிறது நம்புறதா என்னன்னே தெரியல. இந்த அரசியல் ரொம்ப மட்டமாக போய்கிட்டு இருக்குது. அதில் வேறு பேட்டி கொடுக்குறாங்க. நேற்று வரைக்கும் என் தலைவர் விஜய்ன்னவங்க, இன்றைக்கி என் தலைவர் ஸ்டாலிங்கிறாங்க. அப்போ நேற்று பேசுனது உண்மையா, இல்லை இன்றைக்கி பேசுகிறது உண்மையா? ஆனால் இவங்களே ஒரு பொய் தானா? எதுக்கு இந்த அரசியல் எதுக்கு தேவையா? மக்களுக்கு வெறுப்பை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரி நீங்களாம் கட்சி தாவி ஒரு நேற்று ஒருத்தரையும் இன்றைக்கி ஒருத்தரையும் தலைவர்னு சொல்லி ஆக மொத்தம் எவனையும் வளர விட போகிறதில்ல, வாழ விட போகிறதில்ல, நீயும் வளர போகிறதில்ல. உன்னையும் அந்த ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்குப்பாங்க. இந்த எலெக்ஷனுக்காக உன்னையும் பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். விஜய் கட்சியிலேருந்து மாறி இந்த கட்சிக்கு வந்துட்டாங்கன்ட்டு அவ்வளோந்தமே தவிர மற்றபடி உன்னையும் அவங்க எதுவுமே ஒரு பெருமைப்படுத்த போகிறதில்ல, ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறதில்ல, எதுவும் கொடுக்க போகிறதில்ல. பணம் மட்டும் கிடைக்கும், வாங்கிக்க பெட்டியாக. அதுக்கு தானே இந்த பணத்துக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணணுமா? பொறுப்பு கிடைக்கலன்னா என்ன? நம்ம எண்ணம் அந்த கட்சிக்கு வந்த எண்ணம் என்னது? பதவி கிடைக்கணும், இதுக்காக வர்றது. விஜய்க்கு நீ மட்டும் ரசிகை இல்லை, இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக, ஏன் கேரளாவில் கூட இருக்கிறாங்க. எல்லோரும் பொறுப்பு பதவி வேணும் அப்படின்னா தான் நான் கட்சியில் இருப்பேன், இல்லைனா விஜய்க்கு ரசிகையாக இருப்பேன்னா என்ன அர்த்தம்னு தெரில எனக்கு. சரி, பார்த்து தெரிஞ்சுங்க நண்பர்களே, பார்த்து இருந்துக்கங்க.